அகில உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவன்தான் வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்திருக்கிறான், மழையை இறக்கி வைத்திருக்கிறான், பயிர்களை முளைக்கச் செய்து கொண்டிருக்கிறான். ஒரே ஜோடியாக இருந்த மனித குலத்தை பல கோடியாக பெருக்கியவனும் அவன்தான். ஒரு ஜோடியாக இருந்த ஆண் பெண் அந்த ஆதிபிதா மூலமாக கோடான கோடி மக்களை பல்கி பெருக செய்தவனும் அந்த அல்லாஹுதான். அவன் ஒருவன். இந்த உலகத்திலே பல கடவுள்கள் இருக்கவே முடியாது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன்தான் படைத்தவன். அந்த அல்லாஹுதான் நம்மை காப்பவன், அந்த அல்லாஹுதான் நம்மை அழிப்பவன் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன் குழந்தையை தருபவன், நோய் நிவாரணத்தை வழங்குபவன், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஏக இறைவன் எல்லா பலவீனங்களை விட்டு அப்பாற்பட்டவன், அனைத்து தேவைகளையும் அற்றவன் என்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, மறதி இல்லை, சோர்வு இல்லை, தளர்வு இல்லை, துக்கமில்லை, தூக்கமில்லை. இந்த பலகீனங்கள் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பெற்றோர் இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்றும், அவனை தவிர கல்லையோ மரத்தையோ மட்டைகளையோ மகான்களையோ இறந்து போனவர்களையோ வழிபடக்கூடாது என்கின்ற ஏகத்துவ கொள்கையை நாம் உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோம். இந்த கொள்கையை ஏந்தி இருக்கின்ற நாம் இதே கொள்கையிலே நீடிக்க வேண்டும் என்பதற்காக எந்தளவிற்கு என் உயிரே போனாலும் சரி என் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையிலே இந்த தலைப்பை சற்று விரிவாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், முதலாவது, என் உயிர் போனாலும் என் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற இந்த தலைப்பின் சாராம்சமாக நான் இன்றைக்கு ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை ஒரு இளமை துடிப்பிலே ஏற்றிருந்தாலும் இது இன்றோடு என்னை விட்டு நின்று போவதில்லை, நீர்த்து போவதில்லை, அது நிலைத்திருக்க வேண்டும். நான் சாகும் வரை இந்த கொள்கையிலே நிலைத்திருப்பேன் என்று இறுதி காலம் வரை இதே கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு. அதே நேரத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த கொள்கையிலே நாம் உறுதியோடு இருக்கிறோமா என்பதை உரசி பார்ப்பதற்காக இறைவன் தரப்பிலிருந்து எத்தனையோ சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் பொருளாதாரம், பதவிகள், அந்தஸ்துகள், ஆடம்பர வாழ்க்கைகள் என்று ஏராளமான அலங்காரங்களை கொண்டு பல்வேறு பாக்கியங்களாகவும் சோதனைகள் வரும். அந்த பாக்கியங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டும் இழப்புகளாகவும் சோதனைகள் வரும். அந்த இழப்புகளின் பொழுதும் நான் துவண்டு விட மாட்டேன், இந்த கொள்கையை விட்டு ஒதுங்கிவிட மாட்டேன். அந்த இழப்புகளின் உச்சத்தில் என் உயிரே போனாலும் சரி. அதே நேரத்தில் நாம் இந்த கொள்கையை ஏற்றிருப்பது மிக தெளிவான முறையிலே, உறுதியான முறையில் தான் இருக்கிறோமா என்று சோதிக்கப்படும் விதமாக இதை எதிர்க்கக்கூடியவர்கள் வழியாக ஏராளமான எதிர்ப்புகள் மூலம் சோதிக்கப்படுவோம். பலகட்ட எதிர்ப்புகள் மூலமாக சோதிக்கப்படுவோம். சில நேரங்களில் இதை எதிர்ப்பவர்கள் நம்மை ஆதரிப்பதால், நமக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பதால், நம்மை அங்கீகரிப்பதால், நமக்கு மிகப்பெரிய புகழ் மாலை சூடக்கூடிய நேரம் வந்தாலும் சோதிக்கப்படுவோம். இந்த கட்டத்தில் கூட என்னுடைய கொள்கையிலிருந்து நான் ஒதுங்கிவிட மாட்டேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பின் உச்சம் என்னுடைய உயிரை பறித்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் என்கின்ற கொள்கையிலிருந்து நான் பின்வாங்கிவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பு. மூன்றாவதாக, ஒருவேளை இந்த கொள்கையை உலகத்திலே ஏற்றிருக்கிற முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கிற இந்த சமுதாயம், அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்காத இந்த சமுதாயம், அல்லாஹுதான் கடவுள் என்று ஆணித்தரமாக உலகத்திலே பிரகடனம் செய்து கொண்டிருக்கிற இந்த உம்மத் ஒரு காலத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், என் உயிரே போனாலும் சரி இதன் மூலம்
அல்லாஹ் இல்லை என்று ஆகிவிடாது, அந்த கொள்கை போலியாகிவிடாது. ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கிற உலக முஸ்லிம்கள் அழிந்து போனாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்கின்ற சித்தாந்தம் பொய்யாகாது என்ற உண்மையை உணர்த்துவதும் இந்த தலைப்பு. இந்த 3 வகையாக நாம் இந்த தலைப்பை பிரித்திருக்கின்றோம். முதல் விஷயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், நேர்வழியை கொடுத்திருக்கிறான், ஏகத்துவ சிந்தனையை வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய ஒருவர் அது இளமை காலத்தில் இருப்பாரையானால், இந்த கொள்கையிலிருந்து அவருடைய வாழ்க்கை படித்தரம் உயர்ந்து மாறி மாறி செல்லக்கூடிய காலகட்டத்தில் கொள்கையில் எந்தவித மாற்றமும் வந்து விடாமல் கடைசி காலம் மரணிக்கும் தருவாய் வரும் வரைக்கும் இதே கொள்கையிலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு மனிதன் இறைவனை நம்ப ஆரம்பித்ததை விட, இறைவனை நம்பி களம் கண்டதை விட, இறைவனுக்காக எத்தனையோ வகையான தியாகங்கள் புரிந்ததை விட, இவனுடைய இறப்பு இறுதி நிலை இறைவனுக்காக இருந்ததா, இறைவழியில் இருந்ததா, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இவன் மரணம் அமைந்ததா என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பார்க்கப்படும். இதை நம் முதல்ல ஆழமா பதிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரில் 6607வது செய்தியாக பார்க்கலாம். சஹ்ல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹைபர் யுத்தத்திலே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் கலந்து கொண்டேன். உக்கிரமாக யுத்த களத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை பார்த்தேன். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் அந்த நபித்தோழர் மக்களிடத்திலே நடைபெறுகிற அந்த யுத்த களத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யன்துர இலா ரஜுல் மின் அஹ்லின் நார், நரகவாசிகளில் ஒரு மனிதனை உங்களில் யாராவது பார்க்க ஆசைப்பட்டால் ஃபல் யன்துர் இலா ஹாதா, இதோ இவரை பாருங்கள் என்று ஒருவரை சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்படி சொன்ன உடனேயே அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரகவாசி என்று யாரை சொன்னார்களோ அவரை பின்தொடர்ந்து போகிறார். அவர் எங்கே இருக்கிறார்? எதிர்களத்தில் இருக்கிறாரா? இல்லை, அவர் இஸ்லாமியர்களுடைய அணியில் இருக்கிறார். இஸ்லாத்திற்காக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறார். அந்த யுத்த களத்திலே இரத்த வெள்ளத்திலே எதிர்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே என்ன நடக்கிறது என்று ஒருவர் பின்னாடி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இவர் என்ன செய்கிறார்? எதிரிகளை சந்திக்கக்கூடிய கட்டத்தில் எதிரிகளிடமிருந்து கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்கிறார். அப்படி தாக்குதல்கள் எதிர்கொண்டதனுடைய நிலை, இவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். வழி தாங்க முடியவில்லை. என்ன செய்கிறார்? அந்த ஈட்டியை திருப்பி வைத்துவிட்டு அதன் மேல் அப்படியே விழுந்து விடுகிறார். தற்கொலை செய்து இறந்து விடுகிறார். இதை பார்த்தவர் அப்படியே பின்னாடி போய், நபிகளார் ஒருத்தர் நரகவாசின்ட்டாங்களே, அவர் ஏன் நரகவாசி என்று பின்னாடியே பார்த்தாரே, அவர் பார்த்தவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு விரைவாக நபிகள் பெருமகனார் இடத்திலே ஓடி வந்தார்கள். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்றார்கள். ரசூலா கேட்டாங்க, வமா தாக்க, அப்படி என்னப்பா, அப்படி என்ன பார்த்த அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் நரகவாசின்னு சொன்னீங்க இல்லையே, அப்படிப்பட்ட நபரை நான் போய் பார்த்தேன், இன்னென்ன மாதிரி அவர் இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அபுத ல யஅமலு அமல அஹ்லின்னார் வ இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah. ஒரு மனிதன் நரகத்திற்குரிய நரகவாசிகளுக்குரிய காரியங்களை எல்லாம் செய்து வருகிறான். ஒரு கட்டத்திலே அவன் சொர்க்கத்திற்கு போய்விடுகிறான். அதே நேரத்திலே வயாமலு அமல அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகளின் காரியங்களை எல்லாம் ஒருவன் செய்து வருகிறான். ஓ இன்னஹு மின் அஹ்லின்னார், ஆனால் அவனோ நரகவாசிகளில் ஒருவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஒன்றை குறிப்பிட்டார்கள், ஓ இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எல்லா செயல்களும் இறுதி முடிவுகளை கொண்டே அமைக்கப்படுகின்றன என்றார்கள். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்ற இறை செய்தியை உலகத்திற்கு உதிர்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தியாகியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வள்ளல்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மேதைகளாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கைக்காக பயணத்தை தொடங்கியதை விட, பயணத்திலே இயங்கிக் கொண்டிருப்பதை விட, இவனுடைய வாழ்க்கை பயணம் முடிவடைகிற பொழுது இந்த கொள்கையின்பால் அவன் இறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் சொர்க்கவாசி ஆக முடியுமே தவிர, கடைசி நேரத்தில் அவன் தடம் புரண்டு விட்டானே ஆனால் இவனுடைய 58, 68, 70 ஆண்டுகளுடைய உழைப்புகளை ஒருபோதும் இறைவன் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் வைக்கணும். நாம் இந்த கொள்கையை ஏற்றோம், சாகும் வரைக்கும் இதே கொள்கையில் இருக்க வேண்டும். கடைசி நிலை இந்த கொள்கையில் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். இதை மனசுல சுமந்துக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 3வது அத்தியாயம் ஆலு இம்ரான்ல 102வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். எத்தனையோ உரைகளில் பேசப்படுகின்ற ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி, பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். இறுதி நிலை இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே நினைவூட்டுகிறான். வணக்க வழிபாடுகளும் சரி, ஏதோ ஒரு ரமலான் வந்து விட்டது, விறுவிறுப்பான வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு விட்டோம், ஐவேளை தொழுகிறோம், ஜமாத்தோடு நிறைவேற்ற முயற்சிக்கின்றோம், நோன்பு நோற்றிருக்கிறோம், திருக்குரான் ஓதுகின்றோம், திக்ருகள் செய்கிறோம், துஆ செய்கின்றோம், வணக்க வழிபாடுகளோடு நாம் தொடர்பு பெற்றவர்களாக இருந்து விட்டோம். ரமலான் முடிந்து விட்டது, அதோடு அனைத்தும் நம்மை விட்டு முறிந்து விட்டது என்று இல்லாமல் இதே வணக்க வழிபாடுகள் சாகும் வரை இருக்க வேண்டும். 15வது அத்தியாயம் 99வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், உனது இறைவனை அந்த யக்கீன் வரும் வரை, யக்கீன் என்றால் மரணம், உன்னிடத்திலே அந்த மரணம் வரும் வரை வணங்கி கொண்டே இரு, கடைசி வரைக்கும் வணக்கசாலியாக போக வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். நன்மையில் நிலைத்திருப்பதும் சரி, அதே நேரத்தில் ஒருவன் பாவத்திலிருந்து விடுபடுவதும் சரி. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு எப்போது கிடைக்கும்? பாவத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் அதிலிருந்து விடுபட்டு விட்டானே ஆனால் மன்னிப்பதற்கு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே கை சேதப்பட்டு கொண்டிருக்கிற அடியார்களே, தப்பு பண்ணிட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே, பெரிய சிறிய பாவங்கள் ரகசியமாக பகிரங்கமாக எல்லாம் செய்திருக்கிறோமே, அந்த இறைவன் நம்மை மன்னிப்பானா என்று கை சேதப்பட்டு கொண்டிருப்பவர்களே, அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்துடாதீங்க, அல்லாஹ் மன்னிப்பா, மன்னிப்பு கேளுங்க என்றுதான் அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் எந்த பாவியை அல்லாஹ் மன்னிப்பதில்லை தெரியுமா? எந்த பாவியை நரகத்திலே தள்ளப் போகிறான் தெரியுமா? சாகும் வரைக்கும் பாவியாகவே இருப்பவன் நரகத்தில் தான் கிடப்பான். திருக்குர்ஆனுடைய 74வது அத்தியாயம் முத்தஸ்ஸிர் என்கின்ற அத்தியாயத்திலே 42வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நரகத்திலே சக்கர் என்கின்ற ஒரு வகையான நரகத்திலே தூக்கி எறியப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள்? எப்படிப்பட்ட நரகம் அது? மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது என்று அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களே, இந்த நிகழ்வை அங்கே குறிப்பிடுகிறான். அதே அத்தியாயத்தின் துவக்கத்திலேயே ச உஸ்லீஹி சக்கர், பாவிகளை அந்த சக்கரிலே நாம் கரிக்க செய்வோம். வமா அதுராக்கம சக்கர், சக்கர் என்றால் உமக்கு எப்படி தெரியும்? லா துபுக்கி வலா ததர், எவனையும் விட்டு வைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சக்கர் நரகம் இருக்கிறதே, அந்த நரகத்திலே கரிந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், உங்களை இந்த சக்கர் நரகத்தில் தள்ளியது எது? அப்பொழுது நரகவாசிகள் சொல்வார்கள், காலு, அவர்கள் சொல்வார்களாம், லம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், பசித்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. ஓ குன்னா நகூலு மஅல் காயிலின், வீணர்களோடு, வீணாக வேடிக்கையாக இந்த உலகத்திலே அநியாயமான முறையிலே நேரங்களை வாழ்க்கையை விரயப்படுத்தி கொண்டவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணாகி போய்விட்டோம். குன்னா நுகذிபு பியௌமித்தீன்,
அந்த நியாய தீர்ப்பு நாளை பொய் என்று நாங்கள் கருதி கொண்டே வந்தோம். எதுவரை தெரியுமா? இடையில திருந்தின பாடில்ல, வருந்தின பாடில்ல, இறைவன் பக்கம் மீண்ட பாடில்ல, தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்லவர்களோடு சேர்ந்த பாடில்லை. ஹத்தா அத்தானல் யகீன், அந்த மரணம் எங்களுக்கு வரும் வரை, சாக வரைக்கும் பாவியாகத்தான் இருந்தோம், இன்றைக்கு நரகத்திலே கரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, அந்த நிலையை பாருங்கள். யாரை அல்லாஹ் நரகத்திலே போய் வாட்டுகிறான், நரகத்திலே போட்டு கரிக்க போகிறான்? பாவத்தில் நிலைத்திருக்கக்கூடியவன் கடைசி உயிர் தொண்டைக்குழியை அடைகிற பொழுது குற்றவாளியாக செத்தவனின் நிலைதான் அது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்மையான காரியங்களை செய்தாலும் மரணிக்கும் வரைக்கும், சரியான கொள்கையில் பயணித்தாலும் மரணிக்கும் வரைக்கும், பாவத்திலிருந்து மீண்டாலும் மரணிக்கும் வரைக்கும் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்காதவர்களாக இருக்க வேண்டும். இறை தூதர்களை கூட இந்த விஷயத்தில் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லையே. இறை தூதர்களிடத்திலே பேசுகிறான். 39வது அத்தியாயம் ஜுமர் என்கிற அத்தியாயத்தின் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக். நபிகள் பெருமகனாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உமக்கும் முன் சென்ற தூதர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? வலையின் அஷ்ரக்த, நீங்கள் இணைகற்பித்தாலும், அல்லாஹ் ஒருவன்தான் என்கின்ற அந்த ஏகத்துவத்தை சிதைக்கும் அந்த இணை கற்பிப்பை நபிமார்களாகிய நீங்கள் செய்தாலும் சரி, நிலைமை என்ன? அமலுக்க, உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். காசிரின், நஷ்டவாளிகளோடு நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள். நபிமார்களோடு விட்டு வைக்கலையே. அட, இறை தூதர்கள், இறை மார்க்கத்தை உரைப்பதற்கு வந்தவர்கள், இறுதி காலம் வரைக்கும் இதை பயணித்தவர்கள், கடைசி கட்டத்தில் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பார்களே, ஆனால் அவர்கள் நஷ்டவாளிகளோடு சேர்ந்து வருவார்கள், நரகவாசிகளோடு சேர்ந்து விடுவார்கள், சொர்க்கத்தின் வாடை கூட நுகர முடியாது என்றால் நாம் எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கிறோமே, இந்த கொள்கையை பற்றி பிடித்தவர்களாக சாகும் வரைக்கும் பயணிக்க வேண்டும். இறுதி நிலை இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் சுமந்து கொள்ளணும். இதற்காக நாம் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும். நான் இன்னைக்கு இந்த கொள்கையில் பயணிக்கிறேன் இறைவா, நாளை இதை உரசி பார்க்கக்கூடிய எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், செல்வாக்குகள், அந்தஸ்துகள், ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், இதிலிருந்து என்னை தடம்புரட செய்துவிடக் கூடாது இறைவா. நான் இதே கொள்கையிலே பயணித்தேன், இதே கொள்கையில்தான், இந்த சத்தியத்தில்தான், என் இறைவன் ஒருவன் என்கின்ற இதே நாமத்தில் தான் நான் மரணித்தேன் என்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கணும். இதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனையாகவே கேட்கிறார்கள். ஷுஆரா என்கின்ற 26வது அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்தை பாருங்கள். அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளின் வரிசையிலே வருகிறது, வஜ்அல்லி லிசான சித்கின் ஃபில் ஆஹிரீன். அழகான துவா, நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய துவா. என்ன கேட்கிறார்? இறைவா, எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்களிடத்திலே என்னை பற்றிய நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவர்கள் நம்மை புகழ்வதை விட நாம் இறந்ததற்கு பிறகு நம்மை பற்றி ஒருவர் எப்படி பேச வேண்டும்? இதே கொள்கையில் கஷ்டப்பட்டார்கள், இதே கொள்கைக்காக அர்ப்பணித்தார்கள், இதே கொள்கைக்காக தன் இளமை காலத்தை செலவழித்தார்கள், இதே கொள்கையின் அடிப்படையிலே ஊர் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள், இதே கொள்கையின் அடிப்படையிலே எத்தனையோ இழப்புகளை எதிர்கொண்டார்கள். ஆனால் கடைசியில் விலை போய் விட்டார்களே. அரசியலுக்காக, ஆதாயத்திற்காக, அற்ப வாழ்க்கைக்காக, அலங்காரத்திற்காக, பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக, பேருக்கும் புகழுக்குமாக இந்த கொள்கையை தாரவார்த்து கொடுத்து விட்டு போய்விட்டார்களே என்ற ஒரு அவப்பெயர் நமக்கு வேண்டுமா? அல்லது இதே கொள்கைக்காகத்தான் அன்றைக்கு புறப்பட்டார்கள், இதே கொள்கைக்காகவே இறந்து போனார்கள் என்கின்ற நற்பெயர் வேண்டுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கோரிக்கையை எப்படிப்பட்ட நிலையில் கேட்கிறார்? அல்லாஹ்வின் உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அனைத்து சோதனைகளையும் வென்றவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், நான் என்னுடைய பிற்காலத்திலே என்னை பற்றிய நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தன் இல்லா, அவர் ஒரு சமுதாயம்ங்கிற அல்லாஹ். இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, இப்ராஹிமே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு உம்மை முன்னோடி ஆக்கிட்டேங்கிறான். நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டது பொழுது கூட அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் தளராமல் இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், இறுதி வரைக்கும் இதே மார்க்கத்தில் நீடிப்பதற்காக. எப்படிப்பட்ட கோரிக்கைன்னு பாருங்க. நாம் அப்படி துவா செய்யணும்.
நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களே, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்திலேயே, இதே கொள்கையிலேயே, இந்த ஓரிரை கொள்கையிலேயே நீடித்திருக்க செய்வாயாகன்னு கேட்டார்களே. அதை நாமும் கேட்க வேண்டும். நம்முடைய யதார்த்தமான பார்வை இருக்கு பாருங்க, அது எல்லா கட்டத்திலும் சரியாகவே அமையாது. பல்வேறு சூழ்நிலைகள் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். நாம் சிலரை பார்த்து இவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நாம் நினைப்போம். சிலரை பார்த்து இவர்கள் நல்வழியிலே பயணிப்பவர்கள் என்று நினைப்போம். சிலரை பார்த்து சிலரின் அணுகுமுறைகளையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் பார்த்து இவர்கள்தான் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று இயங்குவதற்கு தகுதியானவர்கள் என்று கூட நினைத்து விடுவோம். ஆனால் கடைசி நிலையில் பார்த்தால் நிலைமை ஏற்கு மாறாக போய் ஏமாற்றத்தில் தள்ளி கடைசியில் பார்த்தால் பாவிகளுக்கு முன்னோடிகளாக இவர்களை பார்ப்போம். அதே நேரத்தில் சிலரை பார்ப்போம், இவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இவர்கள் இதை ஏற்பார்களா? இவர்கள் பகிரங்க எதிரிகளாக வல்லவா இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி ஏற்கப் போகிறார்கள் என்றெல்லாம் ஒரு வகையான கற்பனை செய்திருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் யாரை நாம் ஆச்சரியம் கண்கொண்டு பார்த்தோமோ அவர்கள் இந்த மார்க்கத்திலே பயணிப்பார்கள். யாரையும் துல்லியமாக சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. இறுதி நிலை யார் யாருக்கு எப்படி மாறுகிறது என்றே நமக்கு முடிவெடுக்க முடியாது. வரலாறுகளில் சில சம்பவங்களை உங்கள் கவனத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை பதப்படுத்தும், படிப்பினை ஏற்படுத்தும் என்பதற்காக சொல்லுகிறோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஏற்பட்ட ஏராளமான எதிர்ப்புகளின் ஒரு அம்சமாக அந்த மக்காவிலிருந்து இனிமேல் வாழ முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியை சந்திக்கிற பொழுது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் சஹாபாக்கள் ஒரு சாரார் ஆண்களும் பெண்களுமாக மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்து போன அந்த நிகழ்வுகளை நீங்கள் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கலாம். முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் நூலிலே 1740வது செய்தியிலே விரிவாக பார்க்கலாம். அந்த தருணத்தில் நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே 2 பேர் வருகிறார்கள், மக்காவாசிகள். அப்துல்லா பின் அபி ரபியா என்பவர் வருகிறார். மற்றொருவர் யார்? அம்ர் இப்னு அல் ஆஸ் என்பவர் வருகிறார். 2 பேரும் வந்து என்ன செய்கிறார்கள்? இந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அடைக்கலம் தேடி வந்திருக்கிற இஸ்லாமிய சமுதாயம், இந்த சமுதாயத்தை மீண்டும் மக்கா நகரத்திற்கு அழைத்து சென்று அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை கொத்தடிமைகளாக்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக கொடுமைகளை கட்டவிழ்க்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 பேர் வருகிறார்கள். பாட்டச்சாட்டமான 2 பேர் அந்த அபிசீனியாவிற்கு வந்தார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்கலாம். இந்த 2 பேரும் வந்து பெரிய ஒரு பொற்குவியலை, அன்பளிப்பை கொண்டு வந்து நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே கொடுத்துவிட்டு, இந்த முஹம்மது என்பவர் புதிய மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்லி பல்வேறு குழப்பங்களையும் பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற ஒரு கூட்டம் இங்கே அபிசீனியாவுக்கு வந்திருக்கிறது, அவங்கள திருப்பி எங்கள் ஊருக்கு அனுப்புங்கன்னு கேட்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்வை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர்களில் நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறார். அவர் ஒரு கிறித்தவ மன்னர், வேதக்காரர்களில் ஒருவர். இங்கே வந்திருக்கக்கூடிய 2 பேர் மக்காவாசிகள், அபூஜகளுடைய கூட்டத்தவர்கள், எதிரிகளை சேர்ந்தவர்கள், காஃபிர்கள் கூட்டத்தை சேர்ந்த அப்துல்லா பின் அபி ரபியா, அம்ர் இப்னு அல் ஆஸ் என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் அடைக்கலம் தேடி அங்கே சென்றிருக்கிறார்கள். களத்திலே அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி அவர்களிடத்திலே இவர்கள் தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டதை வைத்து அவர் என்ன செய்கிறார்? நான் இந்த கூட்டத்தவர்களிடம் தீர விசாரித்து விட்டு தான் ஒரு முடிவெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு விசாரிக்கிறார்கள். நீங்கள் யாரு, என்ன கொள்கையில் உள்ளீங்க, அந்த கொள்கையினுடைய விளக்கம் என்ன, கொள்கை கோட்பாடுகள் என்ன, அந்த முகமது உங்களுக்கு எதை சொல்லித் தருகிறார் என்பதை எல்லாம் கேட்கிறார்கள். பல்வேறு உரைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டிருந்த அந்த தருணத்தில் நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே ஒரு வகையான ஒரு தெளிவு கிடைக்கிறது, இவர்கள் சரியான மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று. இந்த அரசவையில் நடைபெற்ற காட்சிகளை பார்க்கக்கூடிய எல்லோரும் ஒரு வகையான நிலைமைக்கு வருவார்கள். முஸ்லிம்களுக்கு அங்கே அடைக்கலம் கிடைத்து விட்டது, நஜ்ஜாஷி மன்னர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, இவர்களை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன், இவர்களை நல்லபடியாக இங்கே நிம்மதியாக தங்க வைக்க போகிறேன், இவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன்னு சொல்லப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் அணி, ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களாக இருந்தாலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களாக இருந்தாலும் சரி, ஜாஃபருடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா அவர்களாக இருந்தாலும் சரி,
அவர்கள் எல்லோருமே இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வகையான சுதந்திரம் அங்கே கிடைத்து விட்டது என்று நாம் வெளிப்படையாக நினைப்போம். அதே நேரத்தில் இந்த அபிசீனிய மன்னரிடத்திலே பொய்களையும் புரட்டுகளையும் கற்பனைகளையும் அங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான அவப்பழிகளையும் சுமத்த வந்த 2 பேர் முகத்திலே அங்கே கரி பூசப்பட்டு விட்டது. அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள். அங்கே வீசனங்கையும் வெறுங்கையுமாக திரும்பி போகக்கூடிய நிலைக்கு போய்விட்டார்கள். வேற வழியே இல்லை. கூடுதலா அந்த மன்னர் சொல்லிட்டார், இந்த அன்பளிப்பெல்லாம் கொண்டுட்டே போயிருங்கன்ட்டார். ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், இந்த முஸ்லீம்களை நான் விரட்ட மாட்டேன்ட்டார். இந்த காட்சியை பார்த்த உடனேயே நம்முடைய பார்வை என்னவாக இருக்கும்? முஸ்லிம்கள் இனி நிம்மதியாக இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பார்கள், செயல்படுவார்கள். இதோ இந்த 2 பேர் கரிபூசப்பட்டு விட்டது, புறமுது காட்டி ஓடிப்போய் விட்டார்கள் என்று யதார்த்தமாக பார்ப்போம். ஆனால் நிலைமை என்னானது? வரலாற்றை புரட்டி பாருங்கள். அங்கே அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அப்துல்லா பின் ஜஹஷ் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முர்த்ததாகி வழிகெட்டு போய்விடுகிறார். யாராவது கற்பனை செய்தோமா? மக்காவில் பல எதிர்ப்புகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் இடையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர், அங்கிருந்து இறை பணியிலே ஹிஜ்ரத் செய்த ஒருவர், அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவராக இருந்து கொண்டு அங்கே நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அடைக்கலமும் பெற்றதற்கு பிறகு இந்த மார்க்கத்திலிருந்து ஒருவர் வெளியேறுவாரா? வெளியேறி இருக்கிறாரே, என்ன செய்வது? வரலாறை பாருங்க. யாருடைய இறுதி நிலை எப்படி போகுதுன்னு யாருக்காவது ஒரு முடிவெடுக்க முடிகிறதா? அங்கே அவர் முர்த்ததாகி வழிகிட்டு விட்டார். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த 2 பேர் பொய்களை எடுத்து சொன்னார்களே, அந்த 2 பேரின் வரலாற்று பின்னணியை பாருங்கள். அப்துல்லா பின் அபி ரபியா பிற்காலத்தில் சத்திய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் பிற்காலத்தில் சத்திய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் எந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்பதை நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அந்த சபையிலே விளக்கினார்களோ, அந்த தெளிவு ஓரளவு இந்த இருவரின் உள்ளங்களிலும் பாய்ந்திருக்கிறது. அதன் விளைவாக இந்த இருவரும் சத்தியத்தின்பால் சாய்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அம்ர் இப்னு ஆஸ் என்பவரை பற்றிய ஒரு வரலாற்று செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலே 121வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் சத்தியத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருந்தார். நெருக்கடியான ஒரு கட்டத்தில் எதிரியாக இருந்தவர் இவர். அதற்கு பிறகு நபிகள் பெருமகனாரை கண்டால் வெட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி காத்து கொண்டிருந்தவர் தான் இவர். ஆனால் இவர் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார். அவர் தன்னுடைய வயசான காலகட்டத்தில் மரண தருவாயில கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது சஹீஹ் முஸ்லிமில் 121வது செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவரை சந்திக்க வந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் 3 வகையாக பிரித்து பார்க்கிறேன். எப்படி பார்க்குறேன்? 3 படித்தரங்களாக பிரித்து பார்க்கிறேன். இந்த மார்க்கத்தை ஏற்காதவனாக நான் ஒரு காலத்தில் இருந்தேன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகத்திலேயே வெறுப்பிற்குரிய ஒரு மனிதர் என்றால் அவர்தான் என்று நினைத்திருந்தேன். அவரை கண்டால் கொலை செய்துவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அப்பொழுது நான் இறந்திருப்பேனே, ஆனால் நான் நரகவாசியாக ஆகியிருப்பேன் என்று கவலைப்பட்டார். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். தற்போது நமக்கு மரணம் வந்தால் நாம் எங்கே இருப்போம் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். அம்ர் இப்னு ஆஸ் அப்படி இருந்தார். அவர் 2வது சொல்கிறார், அதற்கு பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்க முன் வந்தேன். நபிகளாரிடத்திலே அல்லாஹ்வின் தூதரே, நான் பைஅத் செய்கிறேன், உடன்படிக்கை செய்கிறேன், இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொன்னேன். நபிகளார் கைகளை நீட்டினார்கள். நான் கைகளை நீட்டிவிட்டு மீண்டும் சுருக்கி கொண்டேன். நபிகளார் கேட்டார்கள், என்ன அம்ரே, பையத்து செய்ய கையை நீட்டிட்டு சுருக்கிட்டியே, ஏன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நிபந்தனை இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்திற்கு வந்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்னு கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்பது ஒருவருடைய பாவங்களை மன்னிக்கும் என்று உமக்கு தெரியாதா?
ஹிஜ்ரத்து செய்வது ஒருவருடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்று உமக்கு தெரியாதா? ஹஜ்ஜு செய்வது ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு என்று உமக்கு தெரியாதா என்று சொன்னார்கள். நான் பையத்து செய்து இஸ்லாத்தில் என்னை இணைத்து கொண்டேன். ஒருவேளை அப்பொழுது இறந்திருந்தால் நான் சொர்க்கவாசியாயிருப்பேன். ஆனால் அதற்கு பிறகு காலங்கள் கழிந்து விட்டன. பல்வேறு ஆட்சி அதிகாரங்கள் என்று நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது என்னுடைய மரணம் எந்த நிலையில் இருக்கப் போகிறதோ என்ற கவலையில்தான் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த இறுதி நிலையை பற்றி ஒருவர் பரிசீலித்து கொண்டிருக்கிறார் என்றால், சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள எத்தனித்து கொண்டிருக்கிறார் என்றால், இதுதான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. நாம் இப்படிப்பட்ட நிலையில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? கொள்கையில் உறுதியோடு தான் இருக்கிறோமா? அனைத்து துன்பங்களையும் எதிர்கொள்ளுகிற தகுதியோடு தான் நின்று கொண்டிருக்கிறோமா? எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் தளர்வும் இல்லாமல் தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் மீது முழுமையான ஈடுபாட்டோடு நம்பிக்கை தான் வைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். யாரை இஸ்லாத்தின் எதிரிகளாக நினைத்தோமோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அணுதினங்களிலும் மரணம் எப்படி அமையப்போகிறது, நம்முடைய மறுமை வாழ்வு எப்படி அமையப்போகிறது என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டை அல்லாஹ் இந்த வரலாற்றில் காட்டுகிறான் என்று பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வரலாற்று சம்பவத்தை நீங்கள் கேளுங்கள். இவர்களிலும் நீங்கள் யாரை எப்படி எடை போடுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஹதீஸுகளில் பாருங்க, ஒரு கட்டத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை முடிவடைகிறது. அதாவது மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் இடையிலான அக்ரிமெண்ட், 10 வருஷம் போர் செய்ய வேணாம், இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்துச்சு இல்லையா? அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள்? பக்கத்து நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் கடிதத்தின் வாயிலாக ஒரு எழுத்தரை வைத்து எழுதி கடிதத்தின் வாயிலாக இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தார்கள். கடிதத்தின் வாயிலாக அந்த மன்னர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல அனுப்பினார்கள். அப்போ திஹியத்துல் கல்பி என்கின்ற ஒரு சஹாபியின் வழியாக கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அவர் சிரியாவுக்கு வருகிறார். அங்கே ரோம பைசாந்திய மன்னர் ஹிர்கல் மன்னர் இருக்கிறார். ஹிர்கல் அன்றைக்கு ரோம பைசாந்தியம் என்பது ஜோர்டான், சிரியா, எகிப்து, பாலஸ்தீனம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கின்ற இடம்தான் ரோம பைசாந்தியம் என்று சொல்வார்கள். அதற்கு மன்னர் ஹிர்கல் தான். அவர் வேதக்காரர். அப்போ வேதக்காரர்களை சேர்ந்த ஹிர்கல் மன்னருக்கு கடிதம் வந்திருக்கிறது. கொண்டு வந்தவர் திஹியத்துல் கல்பு. அப்படி கொண்டு வந்த நேரத்தில் அந்த ஹிர்கல் மன்னர் இருப்பதோ சிரியாவில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. கடிதம் யார்கிட்ட வந்திருக்கு? நபிகள் பெருமகனார்கிட்ட வந்திருக்கிறது, முஹம்மதிடமிருந்து வந்திருக்கிறது. வந்த உடனேயே அந்த முஹம்மது யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஹிர்கல் மன்னர் என்ன கேட்டு அனுப்புகிறாருன்னா, முஹம்மதுக்கு நெருக்கமானவர்கள் யாராவது நம்ம நாட்டில் இருக்கிறாங்களா, சிரியாவில் இருக்கிறாங்களா என்று விசாரிக்கிறாங்க. அந்த அரசவையிலிருந்து விசாரித்த உடனே அங்கிருந்து சில பேர் போய் மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க, ஏப்பா இந்த முகமது என்பவர்கிட்ட கடிதம் வந்திருக்குது, அவர் சம்பந்தப்பட்டவர் யாராவது நெருக்கமானவர் இருக்கிறீங்களா, அங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்கே அபு சுஃபியான் இருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, எதிரியாக இருக்கிறார். நபிகள் பெருமகனாருக்கு பகிரங்க எதிரியாக, எதிர் யுத்தத்திலே களம் கண்ட தளபதியாக இருந்தவர் அபு சுஃபியான் அங்கேயும் இருக்கிறார். அவரை கூப்பிடுறாங்க. நான் தான் நபிகள் நாயகம் முகமதுக்கு நம்ம நெருங்கிய உறவினர், மக்காவாசி தான், நெருங்கிய உறவினர் தான் அப்படின்றாங்க. அப்போ கூப்பிட்டு இந்த முகமதை பற்றி சில விளக்கங்களை ஒன்றை நம்ம கேட்குறோம் என்று சொல்லிவிட்டு அந்த மக்காவாசிகளையும் அந்த சபையில் வைத்துவிட்டு ஹிர்கல் மன்னர் சொல்லிவிட்டார். அந்த மொழிபெயர்ப்பாளரை வச்சு சொல்லிட்டாரு, இந்த முகமதை பற்றி இவரிடம் நான் கேட்கிற பொழுது அவர் ஏதாவது பொய் சொன்னார்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் இவர் பொய் சொல்லிட்டாருன்னு எனக்கு சுட்டி காட்டிருங்கன்ட்டாங்க. அபு சுஃபியான் சுதாரிச்சுக்கிட்டார். இந்த இடத்துல முஹம்மதை பற்றி கேட்கப்படுகிற கேள்விக்கு நாம் எதையாவது பொய்யை சொன்னோம், ஊரில் வச்சு இவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க நம்மூர் ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது உள்ளபடி பேசிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. யார் இந்த முஹம்மத்? நபிகள் நாயகத்தை பற்றி ஹிர்கல் மன்னர் ஒரு வித்தியாசமான பார்வையோடு கேள்விகளை கேட்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அப்போ சொல்கிறாங்க, எங்களில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர். சரி, அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்க? பணக்காரர்கள் பின்பற்றுறாங்களா இல்லை ஏழைகள் பின்பற்றுறாங்களா? இல்லை, ரொம்ப நலிந்தவர்கள் தான் பின்பற்றுறாங்க. அப்படியா? சரி. இதற்கு முன்னால் அவர்களுக்கு முன்னோர்கள் யாராவது அரசராக இருந்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அரசர்களாக யாருமே இல்லை. அப்படியா? சரி. அதே மாதிரி அவர் பொய் பேசுபவர், மக்கள்கிட்ட ஒரே பொய்யரு, வாயை திறந்தா பொய் பேசுவார் என்கிற மாதிரி
அவரை பற்றிய குற்றச்சாட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் உண்மையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து கேட்குறாங்க, இவரை ஏற்றுக்கொண்ட பிரிவினர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூடிக்கிட்டே போகிறாங்களா குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்களா? இல்லை, கூடிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு கேட்குறாங்க, அப்படி இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராவது கோபத்தின் காரணத்தினால் அதிருப்தியின் காரணத்தினால் சென்ற மார்க்கத்தை விட்டு விலகிடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் விலகலை அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு கேட்குறாங்க, நீங்கள் அவர்களோட சண்டையிட்டுருக்கிறீங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு இடையில தகராறு பிரச்சனைகள் அப்படி வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூ சுஃபியான் சொல்கிறார், வந்திருக்குது. எப்படி, நீங்கள் ஜெயிச்சிங்களா அவங்க ஜெயிச்சாங்களா? இல்லை, அது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான போர் சரிசமமாகத்தான், கிணற்று வாளியை போன்று ஒரு வாட்டி அவங்க ஜெயிப்பாங்க, ஒரு வாட்டி நாங்கள் ஜெயிப்போம், அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்படியா, சரி. அப்புறம் கேட்குறாங்க, அவர் ஏதாவது உங்களிடம் ஒப்பந்தம் செய்து அதை மீறி இருக்கிறாரா, மோசடி செய்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாரா? இல்லை, எங்களோட இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு, அதில் அவர் எப்படி இருப்பார் இனிமேல் தான் தெரியும் என்று இந்த ஒரே ஒரு இடத்துல தான் நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு குத்தலாக அவரால் பேச முடிந்ததை தவிர மற்ற எல்லாத்தையுமே உள்ளது உள்ளபடி அப்படியே ஒப்புச்சர்றார். அப்போ அதே மாதிரி ஹிர்கல் மன்னர் கேட்குறாங்க, இவருக்கு முன்னாடி அவருடைய தரப்பிலிருந்து யாராவது அந்த இடத்துல தூதர் என்று வாதிட்டுருக்கிறாங்களா? இல்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி சொல்லப்பட்ட வரிசையில் ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியானின் பதில்களை எல்லாம் வைத்து சில விளக்கங்களை சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நான் உன்னிடத்திலே அவர் எப்படிப்பட்ட குலத்தவர்னு கேட்டேன், நீ அவர் சிறந்த குலத்தை சேர்ந்தவர்னு சொன்னாய். ஒ கதாலிக்க ருசுலு துபு ஆசு ஃபி அஹ்சாபி கௌமிகா, எல்லா தூதர்களும் அந்த சமுதாயத்தின் சிறந்த குலத்திலிருந்து தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். வேதங்களை பற்றியும் தூதர்களை பற்றியும் தூதர்களுடைய தகுதிகளை பற்றி இவர் என்னென்ன அனுமானித்திருக்கிறாரோ அதை வைத்து அங்கே பதில் சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் கேட்கிறாரே, நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், அவருடைய முன்னோர்கள் யாராவது அரசர்களாக இருந்திருக்கிறாங்களான்னு கேட்டேன், நீ இல்லை என்று சொன்னாய். அதற்கு இந்த மன்னர் சொல்கிறார், லவ்கான மின் ஆபாயிஹி மலிக்குன், அவருடைய முன்னோர்களில் யாராவது அரசர் இருந்திருப்பார்கள் ஆனால் குல்து, நான் சொல்வேன், ரஜுலுன் யதுலுபு முல்க ஆபாயிஹி, இந்த ஆள் எதுக்கு தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? தன்னுடைய முன்னோர்களின் ஆட்சியை பிடிப்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று நான் பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டியே. அடுத்து சொல்கிறாங்க, அவர்களை யார் பின்பற்றுகிறார்கள், ஏழைகளா பணக்காரர்களா என்று கேட்டேன். இல்லை, பலவீனமானவர்கள், ஏழைகள் தான் என்று நீ சொன்னாய். ஹும் அத்துபாவுர் ருசுல், ஆமாம், அந்த ஏழைகள் தான் தூதர்களை பின்பற்றுபவர்கள் என்று ஹிர்கல் மன்னர் பதிலளிக்கிறார். அதற்கு பிறகு அவர் கேட்கிறார், அவர்கள் இதற்கு முன்னால் பெரும் பொய்யர் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை, அவர் பொய்யர் கிடையாது என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்பொழுது நான் என்ன உணர்ந்து கொண்டேன் தெரியுமா? அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன், அன்னஹு லம் யகுன்லி யதஅல் கதிப அலன் நாசி, மக்களிடத்திலேயே பொய் பேச துணியாதவர் சும்ம எதுகப ஃபயக்திப அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலா பொய் பேச போகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் உண்மையை பேசுபவர் என்று உணர்ந்து கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படி இணைந்திருக்கிறார்கள்? இதிலிருந்து கோபப்பட்டு ஆத்திரத்தின் காரணமாக அதிருப்தியின் காரணமாக வெளியேறி இருக்கிறார்களா என்று கேட்டேன். நீங்கள் இல்லை என்று சொன்னீர்கள். கதாலிக்கல் ஈமானு இதா ஹாலத்த பஷாஷத்துல் குலூப், இறை நம்பிக்கை என்றால் அது அப்படித்தான், அது உள்ளங்களில் மலர்ச்சி கலந்துவிட்டால் அது அப்படித்தான் இருக்கும், யாரும் அதிலிருந்து வெளியேற மாட்டார்கள். அதற்கு பிறகு கேட்டேன், அந்த தூதர்களிடத்திலே பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்களா, அதிகரித்து கொண்டே போகிறார்களா என்று கேட்டேன். இல்லை, அதிகரித்து கொண்டே போகிறார்கள் என்று நீ சொன்னீர். கதாலிக்கல் ஈமானு ஹத்தா எத்திம்ம, இறை நம்பிக்கை அப்படித்தான், அதிகரித்து அதிகரித்து அப்படியே முழுமையடைந்து விடும் என்பதாக ஹிர்கல் மன்னர் விளக்கம் தருகிறார். பிறகு சொல்கிறார் அபு சுஃபியான்ட்ட, உங்களுக்கும் அவருக்கும் இடையில சண்டை எப்படி நடக்கும்னு கேட்டேன். நீங்கள் சரிசமமாக தான் நடக்கும், ஒரு வாட்டி நாங்கள் அடி வாங்குவோம், ஒரு வாட்டி அவர் அடி வாங்குவாருங்கிற மாதிரி கருத்தில் அவர்கள் சொன்ன பதிலை வைத்து ஹிர்கல் மன்னர் குறிப்பிடுகிறார், கதாலிக்க ருசுலு, இப்படித்தான் இறை தூதர்கள் துபுத்தலா சோதிக்கப்படுவார்கள், சும்ம தகூனு லஹுமுல் ஆக்கிபா, இறுதி முடிவு அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும், வெற்றி அவர்களுக்கு தான் கிடைக்கும். இப்படியாக ஹிர்கல் மன்னர் பதில்களை அழகான முறையில் அடுக்கி கொண்டிருக்கிறார். அவர் மோசடி செய்திருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை என்று நீங்கள் சொன்னீர்கள். கதாலிக்க ருசுலுலா யகுதிர், இப்படித்தான் தூதர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள்.
ஹிர்கல் மன்னர் பதில் சொல்கிறார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றுன்னா பாருங்க. அபு சுஃபியான் நபிகளாரை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தாரு, முடியல. ஆனால் ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியான் சொன்னதை வைத்துக்கொண்டு ஒரு தூதரின் தகுதிகளை எல்லாம் உணர்ந்து அந்த தூதர் இவர்தான், அவர் சரியானவர் தான் என்பதை உணர்ந்து கொண்டே வருகிறார். இந்த இருவரில் யார் இஸ்லாத்தின் பக்கம் சாயப் போகிறார்கள், யார் இஸ்லாத்திற்கு எதிராக நிற்கப் போகிறார்கள் என்பதுதான் நாம் இறுதி கட்டத்தில் அறிய இருக்கின்றோம். அடுத்து பாருங்க, அவர் கேட்கிறார் ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியான் இடத்திலே, அவர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறார் என்று கேட்டேன். நீங்கள் சொன்னீர்கள் யமுர்னா பிஸ்ஸலா, அவர் தொலைச் சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஜக்காத் வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். வஸ்ஸிலா, உறவுகளோடு இணைத்து வாழுங்கள் என்று கட்டளையிடுகிறார். வல் அஃபாயிஃப், சுயமரியாதையோடு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் என்று சொன்னீர்கள். இதற்கு பிறகு அந்த ஹிர்கல் மன்னர் சொல்கிறார், இயக்குன் மா தகூலு ஃபீஹி ஹக்கன், இந்தாப்பா அவரை பற்றி நீ சொல்வது உண்மை என்றால், இதுவரைக்கும் நான் உன்னை கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ சொன்ன பதில் உண்மை என்றால், இப்பொழுது சொல்கிறேன் ஃபஇன்னஹு நபியுன், அவர் நபிதான், அவர் தூதர் தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது என்பதாக அவர் அந்த இடத்திலே போட்டு உடைக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறார், வகது குன்து அஅலமு அன்னஹு ஹாரிஜுன், இப்படி ஒரு தூதர் கண்டிப்பாக வரத்தான் போகிறார் என்று நான் அறிந்து வைத்திருந்தேன். வலம் அகுன் அதுன்னுஹு மின்கும், ஆனால் அவர் உங்கள் சமுதாயத்திலிருந்து வருவார் என்று எனக்கு தெரியாது. அப்படி நான் நினைக்கல, வருவார் நினைச்சேன், ஆனால் உங்கள் சமுதாயத்திலிருந்து வருவார் நான் எதிர்பார்க்கல அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்றாங்க, வலவ் ஆலமு அன்னி அஹுலுசு இலைஹி, எனக்கு இது ஏற்கனவே தெரிந்திருக்குமானால், அறிந்திருப்பேனையானால் தன்னந்தனியாக அவரை போய் நான் சந்தித்து அஹ்பப்து லிகாஹு, அவரை சந்திப்பதை விரும்பி இருப்பேன். வலவ் குன்து இன்தஹு, நான் நபிகளார் இடத்திலே இருப்பேனையானால் லகஸல்து அன் கதமைஹி, அவருடைய 2 பாதங்களையும் கழுவி இருப்பேன். அவர் அளவில் நபிகளாரை எப்படி பார்த்திருப்பேன் என்பதாக அவர் பேசுகிறார். வல எப்லுகன்ன முல்குஹு மா தஹ்த கதமைய, அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், அவருடைய ஆட்சி அதிகாரம் என்னுடைய பாதத்துக்கு கீழே இருக்கிற இந்த மண்ணையும் அடையத்தான் போகிறது என்பதாக சொல்லிவிடுகிறார். இதே செய்தி, இதனுடைய தொடர்ச்சி நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் யார், அவர் எப்படிப்பட்டவர், அந்த முகமதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தெரிந்து விட்டதற்கு பிறகு அந்த கடிதத்தை தொடங்க வேண்டும் என்பதாக முடிவெடுத்த இந்த ஹிர்கல் மன்னர் பிறகு கடிதத்தை கொண்டு வாங்க, படித்து காட்டுங்கன்னு ஆரம்பிக்கிறார். கடிதம் கொண்டு வரப்படுகிறது, அங்கே படித்து காட்டப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மின் முஹம்மதின் ரசூலில்லா, அல்லாஹுவின் தூதராகிய முகமதிடமிருந்து வந்திருக்கின்றது. இலா ஹிர்கல் அதீமிர் ரூம், ரோம பேரரசர் ஹிர்கலுக்கு வந்திருக்கிறது. சலாமுன் அலா மனித்தப அல் ஹுதா, சத்தியத்தை பின்பற்றுபவர் மீது இறைவனின் அமைதி நிலவட்டுமாக என்பதாக சொல்லிவிட்டு கடிதத்தின் வரிகள் படிக்கப்படுகிறது. அங்கே வருகிறது, நபிகளார் அங்கே எழுத வைத்து அனுப்பி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, ஃபஇன்னி, நபிகளார் சொல்லுகிறார்களாம், ஃபஇன்னி அதுஊக பிதியாயத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று உம்மை நான் அழைப்பு விடுகின்றேன். அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தஸ்லம், அதன் மூலமாக நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். அஸ்லிம் யுத்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கான கூலியை இரட்டிப்பாக்க கொடுப்பான். ஏற்கனவே அவர் வேதக்காரர், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி இருக்கிறார். இப்பொழுது நபிகள் நாயகத்தையும் ஏற்றுக்கொள்வாரையானால் ஏற்கனவே உள்ள தூதர்களையும் நம்பி நபிகளாரையும் இப்பொழுது நம்புகிற பொழுது இவர்களுக்கு இரட்டை கூலி வழங்கப்படுகிறது. அதை நபிகளார் அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். வல்லைத், ஒருவேளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் ஃபஇன்ன அலைக இஸ்மல் அரீசியின், உங்களுக்கு இந்த குடிமக்களின் பாவம் உங்கள் மீது வந்துவிடும். ஒரு மன்னர் ஒரு முடிவை எடுப்பாரையானால் அந்த முடிவின் பக்கம் மக்கள் சாய்வார்கள். மன்னர் தவறான வழிக்கு போவாரையானால் மக்கள் தவறான வழிக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். இதான் யதார்த்தம். இன்றைக்கு மதுக்கடைகளை மூடியாக வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாரிடத்திலே இந்த முறையீடு? பொதுமக்களிடத்திலா, அரசாங்க இடத்தில் இந்த முறையீடு? ஏன் அரசாங்கம் அதை மூடிவிட்டால் மக்கள் அதோடு அடங்கி விடுவார்கள். இதுதான் யதார்த்தம். ஏன் ஊரடங்குன்னு சொன்ன உடனே இத்தனை நாள் குடிக்காமல் மக்கள் இருந்தார்களே, இதிலிருந்து தெரிய வந்தது என்ன? மக்களால் குடிக்காமல் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு மதுக்கடைகளை அரசாங்கம் தொடங்குகிறது என்று சொன்னால் அரசாங்கத்தால் மதுக்கடைகளை மூடி வைத்து இருக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனம். அப்படி போயிருச்சு.
ஒரு நேர்மையான நியாயமான மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட அரசு என்ன செய்யணும்? மக்களுக்கு ஊறி விளைவிக்கின்ற இதையெல்லாம் இழுத்து மூடுவார்களே ஆனால் பிரச்சனை இல்லை, இதை திறந்து வைப்பார்களே ஆனால் அனைவரின் பாவத்திற்கும் இந்த ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பாளிகள். அந்த கருத்தை தான் இங்கே நபிகள் பெருமகனார் இந்த கொள்கை விஷயத்திலே சொல்கின்றார்கள். இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களானால் குடிமக்களின் பாவத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள் என்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஒரு இறைவசனம், திருமறையிலே வருகின்ற ஒரு இறைவசனம் அங்கே படிக்கப்படுகிறது. அதுவும் அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யா அஹ்லல் கித்தாப், வேதக்காரர்களே, தஆலவ் வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியிலான பொதுவான ஒரு கொள்கையின் பக்கம் வாருங்கள். அது என்ன பொதுவான கொள்கை? எப்படிப்பட்ட பொதுவான கொள்கை? அல்லா நஅபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் நாம் இணை கற்பிக்க கூடாது. வலா யத்தஹிது பாதுனா பாதன் அர்பாப மின் துனில்லாஹி, நம்மில் சிலர் சிலரை அல்லாஹ்வை விடுத்து பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்ற கொள்கையின் பக்கம் வாருங்கள். ஒரே கொள்கை தான் நமக்கும் உங்களுக்கும், இந்த கொள்கையில் நாம் ஒன்று சேர்ந்துடலாம் வாருங்கள். ஒருவேளை இந்த வேதக்காரர்கள் இந்த கொள்கையின் பக்கம் சாயாமல் புறக்கணிப்பார்களே ஆனால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த கடிதம் அங்கே வாசிக்கப்படுகிறது. வாசிக்கப்பட்ட உடனேயே அரசவையிலே கடுமையான கூச்சல் வர ஆரம்பிக்கிறது. உடனடியாக என்ன செய்கிறார்கள்? அபூ சுஃபியானையும் அவரோடு வந்திருக்கிற மக்காவாசிகளையும் வேக வேகமாக வெளியே அனுப்பிவிட்டு அந்த அரசவையை இழுத்து மூடிவிடுகிறார்கள். இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில 7வது ஹதீஸ்ல முதல் பாகத்திலே நீங்க பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சி என்ன நடக்கிறது? ஒரு சில நாட்கள் கழித்து இந்த ஹிர்கல் மன்னர் இன்னொரு அவைக்கு கொண்டு போகிறார். இந்த விஷயத்தை மக்களை திரட்டுகிறார். மக்களை திரட்டுகிற நேரத்திலே தெளிவாக சொல்லுகிறார், அரசவையின் எல்லா வெளி வாசல்களையும் இழுத்து மூடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். வாசல்கள் மூடப்பட்டு விட்டது. அந்த இடத்திலே இவர்தான் நபிகள் நாயகம் ஒரு தூதர் என்பதை உணர்ந்திருக்கிறாரே, அந்த சபையிலே அறிவிக்கின்றார். எல்லா மக்களையும் வைத்துவிட்டு அறிவிக்கின்றார், மக்களே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த முஹம்மதை, இந்த தூதரை நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அறிவித்து விடுகிறார். அறிவித்த மாத்திரத்திலேயே மக்கள் அதை ஏற்க மறுத்து ஃபஹாசு ஹைஸத ஹுமுரில் உஹூஷ், காட்டு கழுதைகளை போன்று விரண்டு ஓடக்கூடியவர்களாக ஓடுகிறார்கள். இவருக்கு நம்ம கட்டுப்பற்றக்கூடாது, இந்த மன்னர் சொல்றதை கேட்டக்கூடாது, வாங்கடா எல்லாரும் ஓடலான்னு அரசவை விட்டு அந்த கோட்டை விட்டு வெளியேறுவதற்கு தெரித்து ஓடுகிறார்கள், காட்டு கழுதைகளை போல. அல்லாஹ் சூரா முத்தஸிரே சொல்கிறானே, ஃபமாலஹும் அனி தத்கிரத்தி மோரதீன், இந்த அறிவுரைகள் சொல்லப்படுகிற பொழுது ஏன் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை பார்த்து பயந்து விரண்டு ஓடுகின்ற கழுதைகளை போலல்லவா இவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே. அதே போல் இந்த இறை மார்க்கத்தை பற்றி அந்த மன்னர் வழியாக சொல்லப்படுகிற பொழுது அவர்கள் தெரித்து ஓடினார்கள். ஓடுகிற நேரத்திலே வேகமாக போய் பார்க்கிறார்கள், கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மீண்டும் ஹிர்கல் மன்னர் அறிவிக்கின்றார், எல்லாரும் நில்லுங்க, எங்க போறீங்க? கதவு பூட்டப்பட்டிருக்குதா, திரும்பி வாங்க என்று அழைக்கிறார். அழைத்ததற்கு பிறகு சில விஷயங்களை அங்கே அறிவிக்கின்றார். என்ன சொன்னார், என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரிலே அறிந்து கொள்வோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.